இன்றைக்கி நாம் நல்லா டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பூண்டு தொக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. அடுத்தது சீரகம் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவு பூண்டை வதக்குறோமோ அதே அளவு பூண்டை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு அங்கே பொன்னிறமாக நல்லா வந்துருச்சு இல்லையா, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வற்றி வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. நமக்கு டேஸ்டியான பூண்டு தொக்கு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.